Diploma in Elementary Education English Language Teachingல உங்களுக்கு இந்த lessons நான் எடுக்கிறேம்மா part Bல கேள்வி பதில் தொடர்ச்சி பார்க்குறோம். What is a method? Methodனா என்ன? What are the main components of a method? Methodனா என்ன? முறை, வழி. Okay. So method refers to the overall plan, to the orderly presentation of language material. Orderly presentation. ஒரு order, ஒரு முறையான. Okay. Presentationனா என்ன? ஒரு முறையான வழியில் நீங்கள் லாங்குவேஜ் மெட்டீரியல் இப்போ நான் வந்து உங்களுக்கு பவர் பாயிண்ட் கொடுக்குறேன் இல்லையா, இது வந்து ஒவ்வொரு இதுவாக பிரித்து யூனிட் வைஸாக பிரிக்கிறேன்ல. ஸோ திஸ் இஸ் அன் ஆர்டர்லி ப்ரெசன்டேஷன். ஓகே, ஸோ மெத்தட் ரெஃபர்ஸ் டு தி ஓவரால் பிளான், மொத்தமாக ஒரு பிளான் பண்ணணும். டு தி ஆர்டர்லி ப்ரெசன்டேஷன் ஆஃப் லாங்குவேஜ் மெட்டீரியல். இட் இஸ் பேஸ்ட் ஆன் செலக்டட் அப்ரோச் அண்ட் ப்ரொசீஜர். ஸோ இதற்கு முறையான வழிகளும் முறைகளும் உண்டு. இட் இன்க்ளூட்ஸ் 3 காம்பனன்ட்ஸ். 3 இது உண்டு, இதுக்கு காம்பனன்ட் இருக்கு. தே ஆர் அப்ரோச்னா எந்த விதமாக செய்ய போகிறேன், அப்புறம் டிசைன் என்ன டிசைன் பண்ண போறேன், அண்ட் ப்ரொசீஜர் எந்த மாதிரி அதை கொண்டு சேர்க்க போறேன். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் எடுக்கணும்னு நினைச்சேன் இல்லையா. ஸோ வாட் மெத்தட் ஐ எம் யூஸிங், என்னுடைய ப்ரெசன்டேஷனில் என்ன அப்ரோச் இருக்கு, நான் ஓகே ஆன்லைனில் அப்ரோச் பண்ணலாம். டிசைன் நான் என்ன டிசைன் பண்ணுறேன், பவர் பாயிண்ட். அண்ட் ப்ரொசீஜர் என்ன பண்ணுறேன், இதில் டைப் அடித்து உங்களுக்கு வாய்ஸ். ஸோ அப்ரோச், டிசைன் அண்ட் ப்ரொசீஜர். வாட் இஸ் அன் அப்ரோச்? அப்ரோச்னா என்ன? அன் அப்ரோச் இஸ் கன்சர்ன்ட் with the theory of the nature of language and language learning. So அந்த மொழியும் அந்த மொழியை கற்றுக்கொள்வதற்குடைய ஓகே தியரி, வழிமுறைகள், அதுதான் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். What is a procedure? Procedureனா எல்லாருக்குமே தமிழ்ல தெரியும் இல்லையா. A procedure is concerned with the actual happening in the classroom. Actual happening, நிஜமாக என்ன நடக்கிறது வகுப்பறையில், அதுதான் procedure. So it includes classroom techniques, practices and behavior. So classroomல டீச்சர் என்ன டெக்னிக் யூஸ் பண்றாங்க, பிளாக் போர்டா இல்லை சார்ட் காட்டுறாங்களா, ஓகே என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களா, இல்லை பசங்களை எழுத வைக்கிறாங்களா, இல்லை குரூப் ஆக்டிவிட்டி. ஸோ த ப்ராக்டிசஸ் அண்ட் பிஹேவியர்ஸ், அதுதான் ப்ரொசீஜர். வாட் இஸ் அ டிசைன்? அ டிசைன் இஸ் அ சிலபஸ் மாடல். ஓகே, இட் இஸ் த ஜென்ரல் அண்ட் ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி கோர்ஸ். ஜென்ரல் அண்ட் ஸ்பெசிஃபிக், ஜென்ரல்னா பொதுவான, ஸ்பெசிஃபிக்னா இந்த கிளாஸுக்கு உண்டான, அந்த வகுப்புக்கு மட்டும் உண்டான ஸ்பெசிஃபிக். அப்ஜெக்டிவ்ஸ்னா குறிக்கோள். ஓகே, ஸோ என்ன குறிக்கோள்? மொத்தம் ஜென்ரல் குறிக்கோள் இங்கிலீஷ் என்னது, இங்கிலீஷை நல்லா கற்றுக்கணுங்கிறது தான் ஜென்ரல் அப்ஜெக்டிவ். பட் வாட் இஸ் அ ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ்? இப்போ D.El.Edல பாஸ் ஆகணும் இல்லையா. ஸோ ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி கோர்ஸ். இட் இன்க்ளூட்ஸ் என்னெல்லாம், யாரெல்லாம் இது இன்க்ளூட் ஆகும்? த ரோல் ஆஃப் டீச்சர்ஸ், லேர்னர்ஸ், ஓகே, அண்ட் லேர்னிங் மெட்டீரியல். இது மூணும். அந்த டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் லேர்னிங் டாஸ்க்ஸ். டாஸ்க்னா ஒர்க்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ லேர்னர் ஸ்டூடெண்ட்ஸு, டீச்சர்ஸு, லேர்னிங் மெட்டீரியல்னா உங்களுடைய புஸ்தகங்கள், அண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் எந்த விதமாக படிக்க போகிறீர்கள், குரூப் ஸ்டடியா, தனியா, ஆன்லைனா, அண்ட் லேர்னிங் டாஸ்க் என்ன விதமான வேலைகள் செய்ய போகிறீர்கள், இதெல்லாம் சேர்ந்தது தான் டிசைன். வாட் ஆர் தி ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் இங்கிலீஷ்? ட்ரெடிஷ்னலாக காலம் காலமாக, பரம்பரையாகன்னு சொல்லுவோம்ல, வழி வழியாக எப்படி ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. த ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் இங்கிலீஷ் ஆர், எதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க? த கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். முதல்ல ஒரு மொழிக்கு இலக்கணம் தான் தேவை. ஸோ கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். அதுக்கப்புறம் தான் டைரக்ட் மெத்தட். அதுக்கப்புறம் பைலிங்குவல் மெத்தட், அதாவது இருமொழி. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல், ஓரல் அண்ட் சிச்சுவேஷனல் அப்ரோச், SOS மெத்தட். What are the latest trends or methods available in the teaching of English language? Latest trend, தற்போதைய trend. இப்போ என்னெல்லாம் ட்ரெண்ட், என்னென்ன மெத்தட் எல்லாம் யூஸ் பண்றாங்க? The latest trends available in teaching English language are communicative language teaching, CLT, பேசுவது. ஓகே, கம்யூனிகேட்டிவ், ஒருவருக்கொருவர் எப்படி தொடர்பு படுத்திக் கொள்வது. Communicative language teaching, activity based learning,
Okay, activity based learning, active learning method. மிந்தி மாதிரி டீச்சர் சொல்லி கொடுத்து பசங்க அப்படியே பார்த்துக்கிட்டு எழுதுறது கிடையாது. ஆக்டிவ், அவங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அண்ட் ஆக்டிவிட்டி பேஸ்ட், நீங்கள் செய்து அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, ஸோ கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங், ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங், ஆக்டிவ் லேர்னிங் மெத்தட். What is communicative language teaching? What is communicative competence? In 1972, a new language course was proposed in Europe. Okay, அதாவது ஒரு புது மொழி எப்படி கற்றுக்கொள்வதுன்னு யூரோப்பில் ஆரம்பிச்சாங்க. த கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங், ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள வேண்டியது. கம்யூனிகேட்டிவ்னா பேசுவதன் மூலம் மொழியை கற்றுக்கொள்வது. aims at developing the communicative competency of the learner. So reading, listening இல்லாம speaking, communicative competency. காம்பிடன்சினா என்ன? அதில் நிபுணத்துவம் பெறுவது, அதில் ரொம்ப நல்லா படிச்சுக்கிறது. ஓகே, த ஃபோக்கஸ் வாஸ் ஆன் வாட் த லேர்னர் நீடட் டு அண்டர்ஸ்டாண்ட். த ஃபோக்கஸ், அதனுடைய குறிக்கோள் என்னவா இருந்தது? வாட் த லேர்னர் நீடட் டு அண்டர்ஸ்டாண்ட், ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வேணும், என்ன தெரியணும். அண்ட் எக்ஸ்பிரஸ் த்ரூ தி டார்கெட் லாங்குவேஜ், எப்படி இந்த புது மொழியோடு பேசுவது, புது மொழியை யூஸ் பண்ணி பேசுவது. they become effective communicators in the target language. ஸோ இங்கிலீஷில் எஃபெக்டிவாக எப்படி பேசுவது, அதுதான் இதனுடைய குறிக்கோளாக இருந்தது. What are the demerits of SOS approach? Structural, oral, situational approach. The situations are not real life situations. சூழ்நிலைன்னு பார்த்தோம் இல்லையா, இந்த சூழ்நிலைகள் ரியல் லைஃப் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே நடக்கிற சூழ்நிலைகளாக இருக்காது. ஏதோ ஒரு சூழ்நிலை, அது எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கும். ஸோ த சிச்சுவேஷன்ஸ் ஆர் நாட் ரியல் லைஃப் சிச்சுவேஷன். தே ஆர் ஸ்ட்ரக்சரல் ட்ரில்ஸ் இன் விச் ஆப்ஜெக்ட்ஸ், பிக்சர்ஸ் ஆர் யூஸ்ட். ஸ்ட்ரக்சரல் ட்ரில்ஸ்னா என்ன? ஓகே, ஒரு முறை இருக்கும். ஓகே, அது ட்ரில், மறுபடி ட்ரில்னா மறுபடி ஸ்டூடெண்ட்ஸை சொல்ல வைக்கிறது. அதில் ஆப்ஜெக்ட்ஸு, பிக்சர்ஸு, படங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இட் இன்க்ரீசஸ் த ஒர்க் லோட் ஆஃப் டீச்சர்ஸ். டீச்சர்ஸ்க்கு நிறையா ஒர்க்கு, ஏன்னா டீச்சர்ஸ் நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும். இட் இஸ் பாசிபிள் ஒன்லி அட் த ப்ரைமரி லெவல், சின்ன குழந்தைங்களுக்கு தான். இட் இஸ் டிஃபிகல்ட் டு அப்ளை டு தி ஹையர் கிளாஸஸ். பெரிய கிளாஸில் இதை அப்ளை பண்ணுறது டிஃபிகல்ட். இட் இஸ் inadequate. adequateனா போதுமானது, inadequateனா போதுமானதாக இல்லை. அண்ட் ineffective, எஃபெக்டிவாகவும் இல்லை. இந்த டீச்சிங் ஆஃப், எதெல்லாம் டீச் பண்ணுறதுக்கு? ப்ரோஸ், பொயட்ரி, காம்போசிஷன், இதெல்லாம் இதை வச்சு யூஸ் பண்ண முடியாது. லிஸ்ட் அவுட் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் CLT. ஓகே, அப்ஜெக்டிவ்ஸ்னா குறிக்கோள். CLT எதுக்கு? It aims to develop the communicative competence in learners. Communicative, spoken skill, அதை டெவலப் பண்ணுறதுக்கு. They become effective communicators in the target language. இங்கே டார்கெட் லாங்குவேஜ் என்னது? இங்கிலீஷ். ஓகே, ஸோ இங்கிலீஷில் எஃபெக்டிவ் கம்யூனிகேட்டர், நல்ல வழியாக அவங்களால பேச முடியும். The focus is on meanings and functions rather than the form of the language. ஸோ அதனோட மீனிங், நீங்கள் பேசுகிறதோட மீனிங் என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். The learner and his learning are given importance. படிக்கிறவங்களுக்கும் என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. language is acquired rather than learnt consciously. ஸோ லாங்குவேஜை நம்ம அக்வயர் பண்ணணும், நீங்கள் அப்சர்வ் பண்ணி கற்றுக்கணும், அது சொல்லி கொடுத்தா வராது. ஓகே, ஸோ எப்படி நம்ம தாய்மொழியை அப்சர்வ் பண்ணி சின்ன குழந்தைங்க பேசுகிறதோ அது மாதிரி தான் இங்கிலீஷும் நம்ம கற்றுக்கணும். த டீச்சர் ஃபெசிலிட்டேட்ஸ்னா ஹெல்ப்னு அர்த்தம். லாங்குவேஜ் அக்விசிஷன் த்ரூ ப்ராப்ளம் சால்விங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டாஸ்க்ஸ். ப்ராப்ளம் சால்விங் ஆக்டிவிட்டி அப்படின்னா, டாஸ்க்னாலும் ஆக்டிவிட்டி, ரெண்டு ஒர்க்கு தான். ஓகே, டாஸ்க்னா வேலை. ஓகே, ஸோ ப்ராப்ளம் சால்விங், நான் ஒரு சின்ன, இது மேத்ஸ் ப்ராப்ளம் கிடையாது. இது எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேட்கறது கூட, நடப்பதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்வது, இது கூட ஒரு ப்ராப்ளம் தான். வாக்கிங். ஸோ ப்ராப்ளம் சால்விங், ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து அந்த சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றது. The aim is to involve the learners in the learning process so that language develops automatic and spontaneously
தன்னிச்சையாக அது வரணும், spontaneous. All the 4 language skills, learning, speaking, reading and writing, receive equal importance. Okay, இது நாலுமே முக்கியமா சொல்லி தராங்க இந்த CLT ல. Okay, thank you. What is activity based learning? Activity na செயல்கள் என்னென்ன? Learning through activity, சின்ன சின்ன செயல்கள் கொடுத்து அதன் மூலமாக கற்றுக் கொடுப்பது is a new approach in the teaching English language. புது மாதிரியான முறை இது. It is developed by the Department of Education with the support of DTERT and DIET, Tamil Nadu. It simplifies the teaching and learning process. அது எளிதாக்குகிறது. Colorful cards are used instead of textbook. So textbook பதிலாக, instead of na பதிலாக colorful cards எல்லாம் யூஸ் பண்றாங்க. The students learn through a ladder system. It is a student centered approach. The ladders prepared are strictly in according with the syllabus. Ladder na ஏணி கிடையாது, ladder na ஏணி தான். ஆனா ladder na என்ன? சின்னதிலிருந்து பெருசாக, அப்படி simple to complex, எளிதானதிலிருந்து கடினமானதாக. So separate logos are used for each learning activity. Names of vehicles are selected as logos for English. Logo na symbol மாதிரி. Okay, so activity based na குழந்தைங்க கிட்ட charts மாதிரி படங்கள் மாதிரி கொடுத்து ஒண்ணுனா சின்னதா சொல்லி தருது. Simple to complex. So list out the merits of activity learning. The merits of activity learning. Merits na நன்மைகள். Students are involved. Activity பண்ணும்போது they are also involved. அவங்களும் சேர்ந்து செய்றாங்க. Students can learn in their own speed. Less emphasis is placed on transferring information. Less emphasis is placed on transferring information. அப்படின்னா என்ன? இங்கிலீஷ் லாங்குவேஜ் பத்தி மாத்திரம் அவங்க மனசுல திணிக்காம கத்துக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அவங்களா முன் வந்து கத்துக்கிறது. ஓகே, so less emphasis னா முக்கியத்துவம்னு அர்த்தம். Students are involved in higher order thinking. அவங்களாவே யோசிச்சு பண்றது. Students are engaged in activities. அவங்களா ஸ்டூடெண்ட்ஸா பண்ணும்போது அவங்களுக்கு அது நல்லா புரியும். What are the drawbacks, demerits, disadvantages, limitations in CLT? இது எல்லாமே ஒண்ணுதான். drawback என்னது, demerit தீமைகள் என்னது, disadvantage என்னென்ன இதனால செய்ய முடியாது, limitations in CLT. There is no single uniform method in communicative language teaching. CLT na communicative language teaching. இதுல வந்து பேசுவதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இல்லையா? ஸோ இதுல no single uniform method, இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. Different teachers use different techniques to involve learners in the process of learning. ஒவ்வொரு டீச்சரும் ஒவ்வொரு விதமா அதை சொல்லி தருவாங்க. Students are to learn English without the help of textbook. There is no formal teaching in the class. So formal teaching na என்ன, டீச்சர் பேசி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற மாதிரி அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸையே பிரித்து குழுவாக அந்த மாதிரி டெக்ஸ்ட் புக் இல்லாமல் சொல்லித்தருது. Several roles are assigned to the teachers. The workload of the teacher is increased. ஸோ டீச்சர் தான் இதில் நிறையா ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். What are the logos used in the ladder to teach English to primary school children? அதாவது simple to complex, எளிமையிலிருந்து மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா கடினமான வார்த்தைகளை கொண்டு போறது தான் ladder. ஓகே, என்னெல்லாம் லோகோஸ்னா சிம்பிள்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் எதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ the logos used in the ladder to teach English to primary level school children. பென்சில் யூஸ் பண்ணலாம், கஸ்டர்ட் ஆப்பிள், சீதாப்பழம், பாட், கிட் பாக்ஸ், பேபி வாக்கர், ட்ரைசைக்கிள், சைக்கிள் ரிக்ஷா, motorcycle, car, auto, train, tractor, van, aeroplane, road roller, பரிசல்னா இந்த போட்டு சொல்லுவோம்ல, போட்டு, ஸ்கூட்டர், கட்டுமரன், ராக்கெட், பஸ் அண்ட் லாரி. இதெல்லாம் ஏன் யூஸ் பண்ணுவோம்னா இதெல்லாம் தான் பசங்களுக்கு கொஞ்சம் தெரியும். ஸோ தீஸ் லோகோஸ் ஆர் கிளாசிஃபைட் ஆஸ் ஜென்ரல் அண்ட் ஸ்பெசிஃபிக், பொதுவானது அண்ட் குறிப்பாக. ஓகே, ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணலாம்.
The structural approach explain அப்படின்னா என்ன? Structural அப்படின்னாலே ஒரு சீரமைப்பு, கட்டமைப்புன்னு அர்த்தம். Structure அப்படின்னா the basic assumptions of these approach என்ன assume பண்ணிக்கிறோம், அதாவது என்ன நம்ம எடுத்துக்கிறோம்னா, learning a language is not only learning its words but also the syntax. Syntaxனா அதனுடைய வரைமுறை. ஓகே, ஸோ ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும்னா அந்த வார்த்தைகள் மாத்திரம் போராது, அந்த வார்த்தைகளை எதுக்கு யூஸ் பண்ணணும், அது கண்டினியூஸ் டென்ஸ்னா எப்படி, பாஸ்ட் டென்ஸ்னா இறந்த காலம் எதிர்காலம், ஸோ அதனுடைய சின்டெக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். வெக்காபுலரி இஸ் கிவன் ஃப்ரம் தி கிரேடட் லிஸ்ட். வெக்காபுலரினா நிறைய வார்த்தைகள். ஓகே, ஸோ இந்த வகுப்புக்கு இந்த கிரேடட் லிஸ்ட் ஒவ்வொரு வகுப்புக்கும் உண்டான வெக்காபுலரி இருக்கும். சொற்கள், சொற்களஞ்சியம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஸ்கில்ஸ் ஆர் ப்ரெசன்டட் இன் ஆர்டர். எந்த ஆர்டரில் ஸ்கில்ஸ் கொடுப்போம் நம்ம? ஃபஸ்ட்டு லிசனிங், அவங்க கேட்கணும், அடுத்து ஸ்பீக்கிங், அடுத்து ரீடிங், அடுத்து ரைட்டிங். ஸோ LSRWன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கம்ஸ் லிசனிங், தென் ஸ்பீக்கிங், தென் ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஸோ சென்டென்ஸ் பேட்டர்ன் எக்ஸிஸ்ட்ஸ் அண்ட் கேன் ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் லாங்குவேஜ் கோர்ஸ். ஸோ சென்டென்ஸ் எப்படி, வேர்ட்ஸ்லேருந்து வார்த்தைகள், ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி, ஒரு சென்டென்ஸை உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக நம்ம சொல்லித்தரணும். A lesson in SOS structure பார்த்தோம் இல்லையா, oral situational approach includes 3 phases. They are முதல்ல present பண்ணணும், டீச்சர் சொல்லி தரணும், presentation, then practice பண்ணணும், ஓகே, and production, அப்புறம் பசங்களை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும், அவங்கள சொல்ல வைக்கணும். What are the merits of structural approach? இதனால உள்ள நன்மைகள் என்ன? It helps to develop a learner's competence or skill in the use of structures in L2. இந்த செகண்ட் லாங்குவேஜில் ஒரு லேர்னருடைய காம்பிட்டன்ஸ் அண்ட் ஸ்கில், ஓகே, ஸோ தகுதியை, திறமையை வளர்த்து கொள்வது. இட் ஃபோக்கஸஸ் ஆன் த யூஸ் ஆஃப் லாங்குவேஜ் இன் கான்டெக்ஸ்ட் அண்ட் சிச்சுவேஷன். சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி இதை யூஸ் பண்ணுறதுக்கு மொழியை உபயோகப்படுத்துவது. கான்க்ரீட் லிங்குவிஸ்டிக் ஐட்டம்ஸ் ஆர் டாட் த்ரூ டெமான்ஸ்ட்ரேஷன். கான்க்ரீட்னா என்ன? நம் கையால் தொடும் பொருட்கள். ஓகே, இப்போ அப்ட்ராக்ட்னா நீ 5 என்று நினைத்துக்கொள்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போது 5னா என்னன்னு தெரியாது. ஸோ கான்க்ரீட்னா இப்போ ஒரு ஆப்பிள்னா ஆப்பிளை கையில் கொடுக்குறீங்க, அதை பார்க்குறோம், அது வந்து கான்க்ரீட்னு அர்த்தம். ஸோ கான்க்ரீட் லிங்குவிஸ்டிக் ஐட்டம்ஸ் ஆர் டாட் த்ரூ டெமான்ஸ்ட்ரேஷன். அப்ட்ராக்ட் ஐடியாஸ் ஆர் எக்ஸ்பிளைன்ட் இன் அசோசியேஷன். அப்ட்ராக்ட்னா கையால் தொட முடியாதது, நீ வந்து இமேஜின் பண்ணிக்கணும், இதை இமேஜின் பண்ணிக்கோ, மில்கி வே இருக்கு அப்படின்னு நீ நினச்சிக்கோ. ஸோ அதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்? அசோசியேஷன். ஓகே, இப்போ கான்க்ரீட்னா ஆப்பிள டெமான்ஸ்ட்ரேஷன், ஆப்பிள் எடுத்து காட்டலாம், இது ஆப்பிள். அப்ட்ராக்ட் வந்து அசோசியேஷன், வானத்தை பார், அந்த மாதிரி அசோசியேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணும். கிளாஸ் ரூம் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ஆர் மேட் என்ஜாயபிள். அவங்க வந்து அதை மகிழ்ச்சியாக லேர்ன் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ் இன் தி லேர்னிங் ப்ராசஸ். ஸோ ஸ்ட்ரக்சரல் அப்ரோச்சில் ஸ்டூடெண்ட்ஸு ரொம்ப மகிழ்ச்சியாக தே இன்வால்வ். ஓகே, வாட் இஸ் ஆடியோ லிங்குவல் மெத்தட் இல்லாட்டி ஸ்ட்ரக்சரல் அப்ரோச்? ஆடியோனா கேட்பது, லிங்குவல் மெத்தட் இல்லாட்டி ஸ்ட்ரக்சரல் முறைப்படுத்தப்பட்ட வழிமுறை. This audio-lingual method or structural approach is based on the following principles. So, கீழ் கொடுக்கப்பட்ட principles. Language is speech, not writing. மொழி என்பது பேசுவதற்காக, எழுதுவதற்குன்னு இல்லை. Language is a set of habits. அது ஒரு பழக்கமாக மாற வேண்டும். Teach the language and not about the forms of a language. இந்த மொழி இப்படின்னு சொல்லக்கூடாது, அந்த மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். Languages are different. Structural patterns are taught through drills. மறுபடி drill சொல்லி கொடுத்தாதான் அந்த structural pattern புரியும். Great importance is given to the pronunciation. எப்படி pronounce பண்றது, பேசுவது. The language skills are taught in listening, speaking, reading, writing. LSRW order. What is the Michael West's method of teaching English? மைக்கேல் வெஸ்டோட மெத்தட் என்ன? டாக்டர் மைக்கேல் வெஸ்ட்ஸ் நியூ மெத்தட் இஸ் கால்ட் பைலிங்குவலிசம். பைலிங்குவலிசம்னா பைனா இரண்டு மொழிகள், அதாவது தாய்மொழியும் L1 and L2
To Dr. West, L1 learning helps the student to learn L2. தாய்மொழி தெரிந்தால் மற்ற மொழி ஈஸியாக கற்றுக்கொள்ளலாம். So basic literacy skills in English could be acquired more rapidly, வேகமாக, rapidனா வேகமாக, if the learners were literate in their mother tongue. தாய்மொழி நன்றாக தெரிந்திருந்தால். Okay, so in this method reading is given more importance. இதில் ரீடிங்க்கு தான் முக்கியத்துவம். There are two ways to improve reading. ரீடிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? இரண்டு வகை. சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் வெக்காபுலரி, நிறைய வார்த்தைகள் முதல்ல சொல்லணும். The lexical selection principle and lexical distribution. Lexicalனா dictionary of wordsனு அர்த்தம். Okay, so the lexical selection principle and lexical distribution இரண்டு வகைகள். சொற்களஞ்சியங்களை நம்ம இதுல இந்த டிக்ஷனரியிலேருந்து எடுக்கிறது. இது கம்ப்ளீட்மா. Complete the following sentences with suitable answers. Children within dash of age learn their mother tongue through acquisition. So within 5 years, 5 வருடத்திற்குள் அவங்க கத்துக்கிறாங்க. The learning of dash is acquired by children through a natural process. So mother tongue, தாய்மொழி இயற்கையாகவே, a natural process, இயற்கையாகவே கற்றுக்கொள்ளப்படுகிறது. Speech habits are cultured by imitative drill. அதை எப்படி கல்டிவேட் பண்ணணும்? இமிட்டேட்டிவ் ட்ரில். என்னை பார்த்து அதே மாதிரி இமிட்டேட் பண்ணு, அதே மாதிரி சொல் அப்படின்னு. ட்ரில், மறுபடி சொல்ல வைக்கிறது. இன் டைரக்ட் மெத்தட் கிராமர் இஸ் டாட் இண்டக்டிவ்லி. இண்டக்டிவ்லினா கிராமரை டைரெக்டாக நம்ம சொல்லித்தராமல், சொல்லித்தரதே தெரியாத மாதிரி நம்ம சொல்லித்தரணும் இல்லையா? டைரக்ட் மெத்தட். ஸோ இன் 1950 the SOS approach was officially accepted by the Madras Presidency. 4 decades till the 1990s, the SOS has been practiced in schools in South India. Logos are classified as general and specific. Mother tongue is acquired by imitation and practice. Imitation என்ன? பார்த்து கற்றுக்கொள்வது, என்ன மாதிரியே imitate பண்றது, அதே மாதிரி சொல்வது. Then practice. இதுவும் டேஷ்மா. Acquisition is the act of getting something, especially knowledge, skill, by own efforts, ability and behavior. Acquisition na என்னது? The act of getting something, especially knowledge, அறிவை கற்றுக்கொள்வது. எப்படி? skill, by own efforts, தானே முன் வந்து, okay, தன்னுடைய முயற்சியால், ability and behavior, அதுதான் acquisition, பெற்றுக்கொள்வதுன்னு அர்த்தம். Language learning is a behavior acquired by making conscious efforts. So language learning எப்படி கிடைக்கிறது? Acquired, okay, பெற்றுக்கொள்வது. Making conscious efforts, தெரிந்து, தான் தெரிந்த முயற்சியால். Unconsciousனா நம்ம முயற்சியை போடாம அதுவா கிடைக்கிறது. லேர்னிங் வந்து எப்படி கிடைக்கும்? கான்ஷியஸ் எஃபர்ட்ஸ், தெரிந்தே நம்ம எஃபர்ட் போடணும். Translation is a cross-lingual technique. Translation தான் என்ன அர்த்தம்? இப்போ இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு மாத்திரம் இல்லையா? தமிழ்லேருந்து இங்கிலீஷுக்கு. ஸோ இட்ஸ் a cross-lingual, இரண்டு மொழிகளுக்கு உண்டான டெக்னிக் which is used in language learning. In ABL method, okay, activity based learningல listening, speaking, reading, writing, okay, activities are included in the learning process. ALM engages the students in higher order thinking task. So ALM, activity learning method, இதில் என்னெல்லாம் higher order thinking? Analysis, பகுத்து அறிவது, synthesis, தொகுத்து அறிவது, and evaluation. Okay, in ABL the learners will have self satisfaction. அவங்களே பண்றதுனால அவங்களுக்கு self satisfaction இருக்கும். Sense of achievement, நம்ம ஏதோ சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங், அண்ட் ஃபீலிங் ஆஃப் ஹாப்பினஸ், மகிழ்ச்சி இருக்கும். ஓகே, தேங்க்ஸ்.